கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்முடைய கடவுள் காக்கும் கடவுள். மாட்சுகோ என்ற ஜப்பானிய பெண் சிறு வயதிலேயே தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த கிறிஸ்தவ பெண். அவர் பெரியவரான போது இயேசுவை அறியாத ஒரு அரசாங்க இராணுவருக்கு பெற்றோரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டார். 3 பெண் குழந்தைகள் அவருக்கு பிறந்தனர். ஆனால் மாட்சுகோவின் கணவர் ஒரு யுத்தத்தில் இறந்து போனார். 3 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு மாட்சுகோ அதிக கஷ்டப்பட்டார். தான் வசித்த சிற்றூரில் வேலை இல்லாதபடியினால் ஹிரோஷிமா என்ற நகருக்கு புறப்பட்டார். ரயிலில் பிரயாணம் செய்யும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பெரிய ஆற்றுப்பாலம் வரும், அதில் தன் பிள்ளைகளை தூக்கி எறிந்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வது என்பதுதான் அந்த யோசனை. அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த போது ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் பேசினார். பின்னர் தன்னுடைய தப்பிதத்தை எண்ணி வருந்தி அந்த எண்ணத்தை அவர் கைவிட்டார். ஹிரோஷிமா நகரில் ஒரு வைத்தியசாலையில் சமையல் வேலை கிடைத்தது. அதை தேவ பயத்துடன் நன்றாய் செய்து வந்தார். அவருடைய திறமையை பாராட்டி அவரை சமையலறை அதிகாரியாக நியமித்தார்கள். அந்த வேலையையும் கர்த்தருக்கு பயந்து செய்து வந்தார். 1945ஆம் ஆண்டு ஒரு நாள் அந்த வேலையை விட்டு ஹிரோஷிமாவை விட்டு பக்கத்தில் இருக்கும் மலைக்கு போகும்படி கர்த்தர் அவர்களோடு பேசினார். அது தேவனுடைய வாக்குதான் என்று திட்டமாக அவர் உணர்ந்தபடியினால் அதற்கு கீழ்ப்படிய தன் வேலையை ராஜினாமா செய்தார். கூடுதல் சம்பளம் வேண்டும் என்பதற்காகத்தான் இவர் இப்படி செய்கிறார் என்று மேலதிகாரிகள் நினைத்து கொண்டு அவரின் சம்பளத்தை உயர்த்த முன்வந்தார்கள். என்றாலும் மாட்சுகோவின் காதுகளில் லோத்துவுக்கு தேவதூதர்கள் சொன்னது போல உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்ற அந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் பிடிவாதமாய் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் வீட்டு ஜாமான்களையும் பிள்ளைகளையும் ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி 25 மைல்களுக்கு அப்பாலுள்ள ஒரு மலையில் ஒரு ஊரில் போய் சேர்ந்தார். அடுத்த நாள், அதாவது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:20 மணிக்கு ஹிரோஷிமா நகரத்தின் மேல் அமெரிக்கா தன் முதல் அணுகுண்டை வீசியது. அந்த நகரம் ஒன்றுமில்லாமல் முழுவதும் அழிந்தது. பாருங்கள், மாட்சுகோ அவர்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் எத்தனை பெரிய கிருபை கிடைத்திருக்கிறது. வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்ன தேவன் மாட்சுகோவை காத்தார். அவரது பிள்ளைகளையும் காத்தார். பின் சில ஆண்டுகளுக்கு பிறகு டோக்கியோ நகரில் தன் பிள்ளைகளை வேதசாலையில் படிக்க வைத்தார். 1966ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி 3 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த 3 பிள்ளைகளினுடைய மாப்பிள்ளைகளும் தங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த ஊழியர்கள். அவர்கள் அனைவருமே மிஷனரிகளுக்காக அனைத்து நாடுகளுக்கும் சென்று இயேசுவை பறைசாற்றினர். அதில் ஒரு குடும்பம் இந்தியாவிற்கு வந்து பூனா அருகிலுள்ள யோத்மாஸ் என்ற இடத்தில் இறையியல் கல்லூரியில் வேத மாணாக்கர்களை பயிற்றுவிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரிடத்தில் பிரியமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை சோதனைகளுக்கு தப்பும்படியாய் காப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, ஆண்டவரே, நீர் காக்கின்ற தேவன், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எங்களை காக்கிறவர், இரவும் பகலும் கண்ணுறங்காது எங்களை காக்கிறவர், எங்களை காக்கும் தேவனே, எங்களை பாதுகாக்கிற இறைவனே, எங்கள் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதனை காலங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நீர் காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.